Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு குஹன் மஞ்சு vlog. நான் உங்கள் மஞ்சு. Friends, நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சூப்பரான ரெசிபிங்க இன்னைக்கு பார்க்க போறோம். சூப்பரான டேஸ்ட்ல கருவாடு வறுவலுங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை பாருங்க. சால கருவாடு வறுவல் பண்ணதுக்காக இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். தேவையான அளவு சால கருவாடு எடுத்து மேலே உள்ள தோடெல்லாம் எடுத்து நல்லா கழுவிட்டேங்க. இந்த தண்ணி பாயில் ஆனோன்னு இந்த கருவாடை இப்போ இந்த தண்ணியில் சேர்க்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச கருவாடை ஒன்று ஒன்றா உள்ள சேர்த்துக்கலாங்க. இந்த கருவாடில் சதப்பகுதி தனியாகவும் முள்ளையும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். அதுக்காக தான் அந்த பாயில் வாட்டரில் நான் சேர்க்க சொன்னேங்க. இப்போ பாயில் வாட்டரில் எல்லா கருவாடுமே சேர்த்துட்டேன். இது ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு 5 செகண்டு கொதிச்சா போதுங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலேருந்து நம்ம கருவாடெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி தூர எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கொதிச்சா போதும். ஒரு 5 செகண்ட் உள்ளே போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கருவாடில் இருக்க சதப்பகுதியும் முள் பகுதியும் தனியாக வரும். இப்போ இது அதில் இருக்க தண்ணியை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி கருவாடை தனியாக எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கருவாடெல்லாம் தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் சதப்பகுதியும் முள்ளையும் தனியாக பிரிச்சுக்கலாங்க. அதை எப்படி செய்யணும்னு நான் அவங்கள்ட்ட காமிக்கிறேன். இப்போ வறுவல் பண்ணதுக்காக அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் வதக்கி எடுத்துடலாங்க. வறுவல் பண்ணதுக்காக மண் சட்டி எடுத்து நல்லா ஹீட் பண்ணிகிட்ருக்கேங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்க்கலாம். இப்போ மண் சட்டி நல்லா ஹீட் ஆகிட்டுங்க. மண் சட்டி இருந்தால் நீங்கள் அதெல்லாம் செய்யுங்க, இல்லைன்னா சாதாரண கடையிலே செய்யுங்க. இப்போ அதில் ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆயிலில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 5 பெரிய சைஸ் பல்லாரியை சாப்பரில் போட்டு இந்த மாதிரி சாப் பண்ணிட்டேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சாப் பண்ணி எடுத்த வெங்காயத்தெல்லாம் உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும். இப்போ வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகட்டும். நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கிக்கிட்டு இருக்குங்க. இப்போ கருவாடிலேருந்து முள்ளை எப்படி பிரிக்கணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இப்படி நசுக்கி கொடுத்து இப்படி எடுங்க. இப்படி நீங்கள் பிச்சு எடுக்கும் போது கருவாடில் உள்ள முள்ளெல்லாம் தனியாக வந்துடுங்க. இது அப்படியே போடலாம். போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்கும். அதுக்காக தான் அந்த கருவாடிலேருந்து முள்ளெல்லாம் அப்படி தனியாக பிச்சு எடுக்கிறோங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நீங்கள் பிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்துலேயுமே முள் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். முள் தனியாக சதப்பகுதி தனியாக பிச்சுட்டேங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆச்சுங்க. இப்போ நம்ம அதில் 1/4 டீஸ்பூனும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளுங்க. இப்போ நம்ம அதை வெங்காயத்தை கூட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவாடை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் கருவாடை ஒன்று சேர நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கருவாடை வறுத்து நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது முழுக்க முழுக்க என்னோடய ஸ்டைல் தான்.
செம்மையாக இருக்குங்க இந்த கருவாடு வறுவல். வெங்காயத்தை கூட கருவாடு நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா திரண்டு வருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள், கருவாடும் வெங்காயமும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி சுருண்டுடுச்சுங்க. அடுத்தது நம்ம இதில் தேங்காய் பூ சேர்க்க போகிறோங்க. தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு கையளவு தேங்காய் தடவி இருக்குங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கருவாடு வறுவலோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். தேங்காய் சேர்த்த பிறகு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் போல் கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கருவாடு வறுவலை நம்ம இறக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரசம் சாதத்தோட தயிர் சாதத்தோட இந்த கருவாடு வறுவலை நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு சும்மா அள்ளுங்க, அந்த அளவுக்கு இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கருவாடு வறுவலை நம்ம இறக்கிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.